ஹாய் ஆல். பாலிட்டியில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல். இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கே கரெக்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அட்டார்னி ஜெனரல் கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்டேட்ல இருக்கிற சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், ஆர்டிக்கல் நம்பர் தான் மாறுமே தவிர எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், அதாவது பிரசிடென்ட் இல்லாமல் பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கிறது தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஓகேங்களா? பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி நான் இன்ட்ரடக்ஷன் சேலிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட். ஏன்னா இங்க முக்காவாசி பவர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கும், பிரசிடென்ட் கிட்ட கிடையாது. அதுவே நம்ம யூஎஸ்ஏல பார்த்தோம்னா பிரசிடென்ட் கிட்ட அதிகமான பவர் இருக்கும். அதனாலதான் அதை நம்ம பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்றோம். இங்க பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்தாலுமே பிரைம் மினிஸ்டர் தான் பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர் வச்சிருக்கிற ஒரு பர்சனா இருக்காங்க. ஸோ அதனாலதான் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட்டை பிரைம் மினிஸ்டர் கவர்மெண்ட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரசிடென்ட்டை வந்து நம்ம நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்றோம். அதாவது டி ஜூரே எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றோம். அதுவே பிரைம் மினிஸ்டர்னா டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்றோம். டி ஃபேக்டோ அப்படின்னா ரியல்னு அர்த்தம். இப்போ என்னதான் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொன்னாலும் ரியல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் பிரசிடென்ட்டை டி ஜூரே எக்ஸிக்யூட்டிவ்னு, பிரைம் மினிஸ்டரை டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்றோம். இது இப்படியே இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம்னா பிரசிடென்ட்டை வந்து கண்ட்ரியோட ஹெட்னு சொல்லலாம், பிரைம் மினிஸ்டரை வந்து கவர்மெண்டோட ஹெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்தியான்னு சொல்றேன் அப்படின்னா ஹெட் யாருன்னா பிரசிடென்ட். அதுவே இப்போ நான் கவர்மெண்ட்டை சொல்றேன், யூனியன் கவர்மெண்ட்னு சொல்றேன், இந்தியன் கவர்மெண்ட்னு சொல்றேன், அப்போ யார் ஹெட்டா வருவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டா வருவாங்க. ஸோ இந்தியாவுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதோட ஹெட் பிரசிடென்ட், இதோட ஹெட் வந்து இந்தியா கவர்மெண்டோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர். இந்த கேபிட்டல் எஸ் வந்தாவே நான் சொல்லியிருக்கேன், அது வந்து கண்ட்ரிங்கிற மீனிங்ல இருக்கிற ஸ்டேட் அப்படின்னு. மாநிலம், தமிழ்ல வந்து மாநிலம்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேட் கிடையாது. இந்த கேபிட்டல் எஸ்ன்னு வருதுனாவே ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? தமிழ்ல வந்து அரசுன்னு சொல்லலாம். இதுதான் பிரைம் மினிஸ்டருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த ப்ரொசீஜருமே சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் வச்சு எலெக்ஷன்ல இருந்து யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ, யார் மெஜாரிட்டி வச்சிருக்காங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எந்த ப்ரொசீஜருமே கான்ஸ்டியூஷன்ல சொல்லலை. ஓகேங்களா? கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா பிரசிடென்ட் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு கான்ஸ்டியூஷன்ல. நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்றதுனால பார்லிமெண்ட்ல அந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ற எல்லா கண்ட்ரீஸ்லயும் எப்படி பிரைம் மினிஸ்டரை சூஸ் பண்றாங்களோ அது மாதிரி தான் நம்மளும் சூஸ் பண்றோம். அதாவது அதிகமான ஓட் வாங்கி அதிகமான எம்பிஸ் வச்சிருக்கிற ஒரு கட்சியோட ஹெட்டை தான் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர்னு நம்ம வந்து செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? இந்தியால பிரைம் மினிஸ்டர் செலக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் மெஜாரிட்டி. லோக்சபால மெஜாரிட்டி யாருனால ப்ரூவ் பண்ண முடியுதோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டரா இருப்பாங்க. அதனாலதான் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஃபிக்ஸட் டேர்ம் இல்லைன்னு சொல்லுவாங்க. 5 வருஷம் அப்படிங்கிறது வந்து அந்த எம்பியா இருக்கிறதுக்கான டேர்ம். இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன்ல நின்று 5 வருஷத்துக்கு எம்பியா இருப்பாங்க. கரெக்டுங்களா? பிரைம் மினிஸ்டரோட கட்சி தான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றாங்க. அதனால பிரைம் மினிஸ்டர், இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டரா செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வருஷம் முடிஞ்சுது, 3வது வருஷம் ஆரம்பிக்கும் போது மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியாது. ஓகேங்களா? 5 வருஷம் எம்பிக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் பிரைம் மினிஸ்டரா கண்டினியூ பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணல. அதனாலதான் பிரைம் மினிஸ்டரோட டேர்ம் வந்து கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணல. பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லியிருப்பாங்க. பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ற வரைக்கும் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். எப்ப அவங்களுக்கு மெஜாரிட்டி போகுதோ அப்ப அவங்க பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னு ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ பிரசிடென்ட் வந்து ஒருத்தவங்கள பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ணிட்டாவே அவங்க 5 வருஷம் ஃபுல்லா பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியுமானா இருக்க முடியாது. ஓகேங்களா? ஹோப் உங்களுக்கு நான் இதை வந்து புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், ஏன் டேர்ம் ஃபிக்ஸட் டேர்ம் இல்லை அப்படிங்கிறது.
இப்போ ஒருத்தங்க எம்பியே கிடையாது ஓகேங்களா, அவங்கள வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராவோ இல்ல ஒரு மினிஸ்டரா பார்லிமெண்ட்ல ஒரு மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்ண முடியுமானா அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஆனா அவங்க வந்து 6 மந்த்ஸ்க்குள்ள எம்பியா சூஸ் ஆகணும் ஓகேங்களா. அதே மாதிரி மெஜாரிட்டி ஷோ பண்ணாம காட்டாமையே ஒருத்தவங்கள வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியுமானா ஆக்க முடியும். 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணணும். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, இப்ப எந்த பார்ட்டிக்குமே எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடையாது. அதே மாதிரி கூட்டணியாவும் எந்த கட்சியும் சேர மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த மெஜாரிட்டி எந்த கட்சியுமே ரீச் ஆகல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் தானா வந்து யாராச்சும் ஒரு கட்சி தலைவரை அதிகமான எம்பிஸ் இருக்கிற மெஜாரிட்டி ரீச் ஆகலனாலும் பரவாயில்ல, அதிகமான எம்பிஸ் வச்சுருக்க கட்சி கிட்ட வந்து நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேணாம். ஆனா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 1 மாசத்துக்கு அப்புறமா அங்க லோக்சபால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அதாவது கான்ஃபிடன்ஸ் ஓட் வந்து வைப்பாங்க. ஸோ இதுல வந்து நம்ம 2 கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க எம்பியே கிடையாது. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லைன்னா வேற ஏதாச்சும் மினிஸ்டர் ஆக முடியுமானா ஆக முடியும். 6 மந்த்ஸ் டைம்குள்ள அவங்க எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கணும். இப்போ ஒருத்தவங்க எம்பி ஓகேங்களா. ஆனா மெஜாரிட்டி ஓட்டு அவங்க கிட்ட இல்ல. எந்த கட்சிக்கிட்டயும் இல்ல. அப்போ ஒரு கட்சியில இருந்து ஒரு எம்பியை கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க பிரசிடென்ட் அப்படின்னா அவங்க அப்ப மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுமானா கிடையாது. 1 மாசத்துக்கு அப்புறமா தான் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும் ஓகேங்களா. இந்த விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா 1979ல அப்ப இருந்த ஜனதா பார்ட்டி வந்து டிசால்வ் ஆயிடுவாங்க. அதாவது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுவாங்க. அந்த டைம்ல பிரசிடென்ட்டா இருந்த நீலம் சஞ்சீவ ரெட்டி வந்து சரண் சிங்கை வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு 1 மாசத்துக்கு அப்புறமா கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 1980ல டெல்லி ஹைகோர்ட் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஒரு கேண்டிடேட்டை பிரைம் மினிஸ்டர்னு அப்பாயிண்ட் பண்ணக்கு முன்னாடியே கான்ஃபிடன்ஸ் மோஷன் வைக்க தேவையில்ல, 1 மாசத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம்னு இந்த இயர்ல தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து லோக்சபால தான் இருக்கணும்னு கிடையாது, ராஜ்யசபாலையும் ஐ மீன் இருக்கலாம். பிரைம் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு அவங்க எம்பியா இருக்கணும். அவங்க ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் சரி, லோக்சபா எம்பியா இருந்தாலும் ஓகே ஓகேங்களா. இது வரைக்கும் 3 பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜ்யசபால இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. யாருன்னா இந்திரா காந்தி 1966ல, தேவே கவுடா 1996 அண்ட் மன்மோகன் சிங் 2004ல. இந்த 3 பிரைம் மினிஸ்டரும் தான் ராஜ்யசபால மெம்பரா இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனவங்க. பேலன்ஸ் எல்லாருமே லோக்சபா எம்பியா இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. இவங்க 3 பேரும் என்னதான் ராஜ்யசபா எம்பியா இருந்தாலும் இவங்க லோக்சபாக்கு தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் ஓகேங்களா. அப்படின்னா என்னன்னு நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் அதே மாதிரி பிரிட்டன்ல பார்த்தோம்னா இப்போ நம்ம சொன்னோம் இந்தியாவில் வந்து பிரைம் மினிஸ்டர் லோக்சபாலையும் இருக்கலாம் ராஜ்யசபாலையும் இருக்கலாம்னு. ஆனால் பிரிட்டன்ல வந்து லோவர் ஹவுஸ் அதாவது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்க முடியும். ஹவுஸ் ஆஃப் காமன்னா இங்க இருக்க லோக்சபாமே அங்க இருக்க லோவர் ஹவுஸ் ஓகேங்களா. டைரக்டா பீப்புள் எலெக்ட் பண்ற எம்பி தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் எங்கன்னா பிரிட்டன்ல. ஆனா இந்தியாவில் வந்து ராஜ்யசபால இருக்கிறவங்களும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், எந்த மினிஸ்டர் வேணாலும் ஆகலாம். ஆர்டிகல் 74 என்ன சொல்லுது அப்படின்னா, there shall be a council of ministers with prime minister at the head to aid and advise the president. பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கணும், அவங்க ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் இவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 74 சப்கிளாஸ் 1. சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா, இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸை வந்து எந்த கோர்ட்லயும் கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 42nd அண்ட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த அட்வைஸை வந்து பிரசிடென்ட் கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து 42nd அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்கோம். 44th அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இப்போ பிரசிடென்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் வந்து அனுப்புறாங்க ஓகேங்களா. பிரசிடென்ட் வந்து அதை ரீகன்சிடரேஷனுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து அனுப்பும்போது கண்டிப்பா பிரசிடென்ட் கேட்கணும் அப்படின்னு சொன்னதுதான் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஓகேங்களா. ஸோ 42nd என்ன சொல்லுது, பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்றதை கேட்கணும்னு சொல்லுது. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டைம் ரீகன்சிடரேஷனுக்கு பிரசிடென்ட் அந்த அட்வைஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் அனுப்பும்போது செகண்ட் டைம் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும்னு சொல்றதுதான் 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். யுஎன்ஆர் ராவ் வர்சஸ் இந்திரா காந்தி கேஸ். இந்த கேஸ்ல வந்து தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து எலெக்ஷன் 5 வருஷம் டேர்ம் முடிஞ்சுது, அடுத்த எலெக்ஷன் நடக்குது ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த எம்பி எல்லாருமே ரிசைன் பண்ணிடுவாங்க கரெக்டுங்களா. ஆனா மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. அடுத்த
எலெக்ஷன்ல செலக்ட் ஆன மினிஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற வரைக்கும் இந்த பழைய லோக்சபால இந்த மினிஸ்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இவங்க மினிஸ்டரா பதவி ஏற்றதுக்கு அப்புறமா தான் இவங்க இந்த போர்ட்ஃபோலியோ இல்லைன்னா இந்த ஒர்க் எல்லாம் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் ரிசைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை சொன்ன கேஸ் எதுனா யூஎன்ஆர் ராவ் வர்சஸ் இந்திரா காந்தி கேஸ் 1971. ஏன் இப்படி சொல்றாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆர்டிகல் 74 என்ன சொல்றாங்க, பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல பிரசிடென்ட் யாரோட அட்வைஸை கேட்டு ஆக்ஷன் எடுப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? அதனாலதான் அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி மினிஸ்டர்ஸ் பதவி ஏற்கிற வரைக்கும் பழைய மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஷமீர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்னு வருதோ அது வந்து அந்த பிரசிடென்ட்டோட பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அந்த பிரசிடென்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களாங்கிறது கிடையாது. அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்னு இம்ப்ளிசிட்டா சொல்லியிருக்கிறதா ஷமீர் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து தமிழ் பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணுவேன், டெலகிராம் சேனல் லிங்க்ல கீழே இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷே காட்டுறேன்னு சொல்லி தமிழ்ல நான் எதுவும் அப்லோட் பண்ண நினச்சிக்காதீங்க, தமிழும் நான் வச்சிருக்கேன். வீடியோவில் வந்து யூஸ் ஆஃப் இந்தியா இருக்கணும் தான் நான் ஒரே லாங்குவேஜ் வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பிடிஎஃப் ரெண்டுமே டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அடுத்த ஆர்டிக்கல் பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 75. இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ் என்ன சொல்லுது, பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட்னால அப்பாயிண்ட் பண்ணப்படணும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் கேட்டு பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லுது. ஓகேங்களா? சப்கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட்னு சொல்லுது. அதே மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஆனா அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுது. 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு சப் கிளாஸஸ் ஆட் பண்ணியிருக்கோம். 1A என்ன சொல்லுது அப்படின்னா, லோக்சபா மெம்பர்ஸ்ல 15% தான் மினிஸ்டரா இருக்கணும், கவுண்ட் வந்து அதிகமாக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கூட்டணி கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பார்லிமெண்ட்ல. அப்ப என்ன ஆகும்னா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக நிறைய மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, ரொம்பவே கவுண்ட் ஜாஸ்தியாகும், 100 அந்த மாதிரி அதுக்கு மேலலாம் இருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த மினிஸ்டர் அப்படிங்கிற வேல்யூவே கம்மியான மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு சேலரி அதிகமாக கொடுக்கணும். கரெக்டுங்களா? நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு தேவையில்லாத ஃபண்டு போகுது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு மினிஸ்டர் அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் கிடைக்குது, இம்யூனிட்டிஸ் கிடைக்குதுன்னு சொல்லி இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த 1A அப்படிங்கிற ஆர்டிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்ல 15% தான் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 1B என்ன சொல்லுதுன்னா, 10th ஸ்கெடியூலு கீழே, அதாவது ஆன்டி டிஃபெக்ஷனுக்கு கீழே ஒரு எம்பி வந்து எம்பி பதவியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து மினிஸ்டராகவும் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்றதுதான் 1B. ஓகேங்களா? சப் கிளாஸ் 1 வந்து அப்பாயின்மெண்ட்டை பத்தி சொல்லுது. 1A வந்து மினிஸ்டர்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கலாம்னா 51% வரைக்கும் தான் இருக்கணும்னு சொல்லுது. 1B வந்து 10th ஸ்கெடியூல் படி ஒருத்தங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா அந்த எம்பி வந்து மினிஸ்டராகவும் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லுது. இந்த 2 ஆர்டிக்கிளையும் ஆட் பண்ணது 91st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. அடுத்தது செகண்ட் சப் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, டேர்ம் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லும். இது வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மீன் பண்ணுது. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இன்கேஸ் ஒரு மினிஸ்டர் ஒழுங்கா அவங்க போர்ட்ஃபோலியோல ஒர்க் பண்ணலை அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி பிரசிடென்ட் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுது. 75 சப் கிளாஸ் 2. 75 சப் கிளாஸ் 3 வந்து பார்த்தோம்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி சொல்லுது. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மீனிங் நம்மளுக்கு தெரியும். கரெக்டுங்களா? எப்படி சொல்லலாம் தமிழ்ல, பொறுப்போட இருக்கிறது, பொறுப்பேற்றுக்கிறது, அந்த மீனிங்ல வரும். ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா லோக்சபாக்கு மொத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் ரெஸ்பான்சிபிள். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் டிசிஷன் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாலிசி வருது. ஓகேங்களா? அப்போ அதை பத்தி பேசும்போது எல்லா மினிஸ்டர்ஸும் ஒரே மாதிரி தான் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிஸ்டர் அதுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியில அவங்க இல்லை. கரெக்டுங்களா? அப்போ அவங்க வந்து
ரிமூவ் பண்ணப்படுவாங்க. ஸோ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட்டோட வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். எல்லா மினிஸ்டரும் ஒரே மாதிரி தான் பேசணும். ஒரு பாலிசி இல்லை ஒரு ஆக்ட் பட்ஜெட் எதுனாலுமே அந்த கவர்மெண்ட்னா அந்த மினிஸ்டர்ஸ் தான், கரெக்டுங்களா? ஸோ அவங்க எல்லாருமே லோக்சபால கேட்குற கேள்விங்களுக்கு ஒரே மாதிரி தான் ஆன்சர் பண்ணும், ஒரே ஒப்பீனியன் தான் சொல்லணும். அதுதான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது சப்கிளாஸ் 4 வந்து இந்த மினிஸ்டர்களுக்கு பிரசிடென்ட் வந்து ஓட் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுது. சப்கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு மினிஸ்டர் 6 மாசத்துக்கு கண்டினியூஸா அவங்க எம்பியா இல்லை அப்படின்னா அவங்க மினிஸ்டரா இருக்க முடியாதுன்னு சொல்லுது. ஓகேங்களா? 75th ஆர்டிகல் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம எல்லா சப் கிளாஸும் சேர்த்து படிச்சிட்டோம். ஓகேங்களா? சப்கிளாஸ் 6 வந்து சேலரி பத்தி சொல்லுது. டிட்டர்மைன் பை பார்லிமெண்ட்டே அதை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம்னு கான்ஸ்டியூஷன் சொல்லிருச்சு. ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆக்ட் 1952. இதுல தான் மினிஸ்டர்களுக்கு எந்த மாதிரி அலவன்ஸ் அண்ட் சேலரி ப்ரிவிலேஜஸை பத்தி சொல்லியிருக்கோம். அடுத்தது ஆர்டிகல் 77. 76 பார்த்தோம்னா அட்டார்னி ஜெனரலை பத்தி, அதை நம்ம தனியா பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ 77 வந்து என்ன சொல்லுதுன்னா, சப்கிளாஸ் 1 வந்து எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனும் பிரசிடென்ட் நேம்ல தான் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ வந்து எல்லாமே சைன் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஸோ அந்த மீனிங் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷனும் பிரசிடென்ட் எடுத்த மாதிரி தான் இருக்கும், பிரசிடென்ட்டோட சைனோட தான் இருக்கும். அடுத்தது வந்து இப்போ பிரசிடென்ட் வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இதை ஆத்தென்டிகேட் பண்ணது பிரசிடென்ட் தான் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற மெத்தடும் பிரசிடென்ட் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்றதுதான் இது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரசிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு லெட்டர் வருது, அந்த லெட்டர் நான் தான் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ரூல்ஸும் நான் தான் வச்சிருப்பேன். ஓகேங்களா? அதுதான் செகண்ட் சப் கிளாஸோடது. தேர்ட் சப் கிளாஸ் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து நல்லா நடக்கிறதுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் வேணுமோ அதை மேக் பண்ற உரிமை வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் ஆர்டிகல் 77. அடுத்தது ஆர்டிகல் 78. ஸோ பிரைம் மினிஸ்டர் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. என்னன்னா, பிரசிடென்ட் கிட்ட எல்லா டிசிஷன், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் பிரிட்ஜ் ஆக்க போறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்க டிசிஷனை பிரசிடென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ற ஒர்க் வந்து யாருதுன்னா பிரசிடென்ட்டோடது. அதே மாதிரி பிரசிடென்ட் கேட்குற எல்லா டீட்டெயில்ஸையுமே கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருதுன்னா பிரைம் மினிஸ்டர். இப்போ ஒரு மினிஸ்டர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கிட்ட கலந்து பேசாமையோ தனியாக ஒரு டிசிஷன் எடுத்து பிரசிடென்ட்டை போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டிசிஷனை திருப்பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு பிரைம் மினிஸ்டர் வழியாக தான் பிரசிடென்ட் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா எல்லா மினிஸ்டரும் சேர்ந்தது தான் கவுன்சில், கரெக்டுங்களா? பிரசிடென்ட் இருக்காங்க. இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் போய் பிரசிடென்ட் கிட்ட இது மாதிரி எஜுகேஷன்ல இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு லா மேக் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லி பிரசிடென்ட் கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. இதுக்கு ஒரு பாலிசி கொண்டு வரணும், எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிருவாங்க பிரைம் மினிஸ்டர் மூலியமா. ஏன் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் மினிஸ்டர் சொல்றத பிரசிடென்ட் கேட்க முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் பண்ணணும். ஓகேங்களா? அதை இண்டிவிஜுவல் மினிஸ்டர் தனியா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த 3வது சப் கிளாஸ். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டரோட ரோல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். எல்லாருமே மினிஸ்டர் தான், கரெக்டுங்களா? பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஆனால் இவங்க எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிளாஸ் இருக்கும், அங்கே எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு கிளாஸ் லீடர் வந்து கொஞ்சம் ப்ரிவிலேஜ் ஜாஸ்தி. அடுத்தவங்க பேசினாங்கன்னா போய் மேம் கிட்ட சொல்றது, இந்த மாதிரி ஈக்குவல் தான். அவங்களும் அதே கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான், பட் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் ஜாஸ்திங்க, கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ். லீடர் ஆஃப் தி ஹவுஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ராஜ்யசபால இருந்தாலும் சரி, லோக்சபால இருந்தாலும் சரி, அந்த ஹவுஸோட லீடர் யாரு, தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். கிரைசிஸ் மேனேஜர். இப்போ கண்ட்ரியில ஏதாச்சும் ஒரு பார்ட்டுக்கோ இல்லை மொத்த கண்ட்ரிக்கோ ப்ராப்ளம் வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் போய் மேனேஜ் பண்ற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா சம்மனிங்க்கும் ப்ரொவோகிங்க்கும். சம்மனிங்னா இப்போ பட்ஜெட் செஷன் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ எல்லா எம்பியும் வாங்க பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு பிரசிடென்ட் கிட்ட இருந்து லெட்டர் போகும். ஸோ எந்த டேட்ல அந்த செஷனை ஆரம்பிக்கணும்னு சொல்றது வந்து பிரசிடென்ட் வந்து சொல்லுவாங்க. யாரோட அட்வைஸ்லனா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்ல பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ப்ரொரோக்னா ஒரு செஷனை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகலாம், அடுத்து நான் கூப்பிடுற வரைக்கும் நீங்க சம்மன் ஆக வேணாம்னு சொல்றதுதான் ப்ரொரோக். ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகல் 85ல தான் பிரசிடென்ட்டுக்கு இந்த பவர் இருக்கு. ஆனா யாரோட அட்வைஸ்ல அந்த பவர் யூஸ் பண்ணுவாங்க? பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ்ல.
கவர்மெண்ட் பாலிசிஸை யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எம்பியில் யாரெல்லாம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆகலாம், யாருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற பவரும் பிரைம் மினிஸ்டர் கிட்ட தான் இருக்கு. அதே மாதிரி கேபினெட் செக்ரட்டரிஸோட நிறைய மினிஸ்ட்ரிஸை கொலாபரேட் பண்ணுற பவரும் பிரைம் மினிஸ்டர் தான் இருக்கு. நிறைய பாடிஸோட சேர்மனாக இருக்கிறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டை பற்றி எந்த நியூஸ் வந்தாலுமே அதை பற்றி பேசுறது யாராக இருப்பாங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்ஸ்டியூஷனுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸில் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஆஃபீஸை தான் யூஎஸ் பிரசிடென்ட் கூட நீங்கள் கம்பேர் பண்ண முடியும், இந்தியன் பிரசிடென்ட் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா ஆர்டிகல் 88. இது வந்து மினிஸ்டரோட பவரை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? என்ன சொல்லுதுன்னா, மினிஸ்டர் வந்து லோக்சபால இருந்தாலும் சரி, ராஜ்யசபால இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் எங்கே இருக்காங்க? ராஜ்யசபா எம்பி. ஆனால் அவங்க பட்ஜெட்டை எங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க? லோக்சபால. கரெக்டுங்களா? அதே மாதிரி ராஜ்யசபாலையும் அவங்க வந்து மீட்டிங்கில் கலந்துக்க முடியும், லோக்சபாலையும் மீட்டிங்கில் கலந்துக்க முடியும். ஆனால் ஓட்டு எங்கே போட முடியும்னா ராஜ்யசபால தான் ஓட் பண்ண முடியுமே தவிர லோக்சபால ஓட்டு போட முடியாது. ஓட்டுனா எதுனா, இப்போ பில் வருது. ஓகேங்களா? அந்த பில்லுக்கு ஓட் பண்ணுவாங்க. அந்த பில் லோக்சபால வரும்போது இவங்களுக்கு ஓட் பண்ற பவர் இல்லை, என்னதான் இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தாலும். அந்த பில் எப்போ ராஜ்யசபாக்கு வருதோ அப்பதான் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்னால ஓட் பண்ண முடியும். அந்த ஓட்டிங் பவரை பத்தி பேசுறதா ஆர்டிகல் 88. அவங்க மினிஸ்டருங்கனால எந்த ஹவுஸ்ல வேணா ஓட் போடலாமான்னா கிடையாது. அவங்க எந்த ஹவுஸ்ல வேணா மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம். ஆனா ஓட் போடுற உரிமை அவங்க ஹவுஸ் எந்த மெம்பரா இருக்காங்களோ, எந்த ஹவுஸ்ல மெம்பரா இருக்காங்களோ அங்க மட்டும்தான். ஓகேங்களா? அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து மொத்தமாக 3ஆக பிரிக்கலாம். எப்படின்னா கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர்னு. கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கவங்கள தான் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க எல்லாத்தையும் நம்ம சீஃப் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவோம். அடுத்து மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா அடுத்த லெவலில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாங்க. இல்லைன்னா இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணதுக்கு எல்லா மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து இன்புட் வேணும், எவ்வளோ ஃபண்ட் வேணும்னு. அப்போ என்ன ஆகும்னா மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டிவே இந்த பெரிய பெரிய கேபினெட் மினிஸ்ட்ரிக்கு கீழேயும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இண்டிபெண்டாகவும் சார்ஜ் கொடுப்பாங்க. இப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் சார்ஜ். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வந்து இதை இண்டிபெண்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டாகவும் இருப்பாங்க. டெபுட்டி மினிஸ்டர் அப்படின்னா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் சார்ஜ் எதுவுமே இருக்காது. எய்தர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இல்லைனா கேபினெட் மினிஸ்டருக்கு கீழே வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது போக பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரிஸ்னு இருக்காங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இவங்களுக்கு வந்து எந்த இண்டிபெண்டன்ட் சார்ஜுமே இருக்காது. இவங்களுக்கு இதுதான் வேலைன்னு எதையுமே அலோகேட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கள்ட்ட இன்டர்ன்ஷிப்ல இருக்க மாதிரி சீனியர் மினிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மினிஸ்ட்ரியை எப்படி ஹேண்டில் பண்ணும் கத்துப்பாங்க. ஃபியூச்சர்ல அவங்க மினிஸ்டர் ஆகும்போது யூஸ் ஆகுறதுக்கு யங் எம்பிஸ் வந்து ட்ரெயின் ஆகுறாங்கன்னு வச்சுக்கலாம் இங்க. ஓகேங்களா? பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரிஸ் அப்பாயிண்ட் பண்றது பிஎம். ஓகேங்களா? ஸோ கேபினட்டோட ரோல் என்ன அப்படின்னா ஹையஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ என்ன பாலிசி எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையும் டிசைட் பண்றது யாருன்னா கேபினட் தான். பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, சுப்ரீம் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியும் கேபினட் தான். எக்ஸிக்யூட்டிவ்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதும் அவங்கள தான் இருக்காங்க. அட்வைசரி பாடி டு பிரசிடென்ட். ஸோ எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் நம்ம சொல்றோம். ஆனால் கேபினட் தான் ரியாலிட்டியில அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? எல்லா மேஜர் லெஜிஸ்லேஷனும் டிசைட் பண்றது யாருன்னா கேபினட்டாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? கிச்சன் கேபினட் அப்படிங்கிறது இப்போ கேபினட்னா கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்துருக்குது. இந்த கிச்சன் கேபினட் அப்படிங்கிறது ஒரு பிரைவேட்டான ஒரு பாடி. அதாவது பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, 5-6 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ இதுல யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்க கேபினெட்லனா கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து மெம்பரா இருப்பாங்க. ஆனா கிச்சன் கேபினெட்னு சொல்றதுல யார் வேணா இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், அவங்க கூட கன்சல்ட் பண்ணி டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா? இது வந்து எப்படி சொல்லலாம்னா பிரைம் மினிஸ்டர் டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணக்க அவங்கள சுற்றி கொஞ்சம் பேர் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து கான்ஸ்டியூஷன்லலாம் சொல்லலை. ஸோ வேர்டு கேபினட் அப்படிங்கிற வேர்டு வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு டைம் தான் வந்திருக்கும். எங்கே அப்படின்னா ஆர்டிகல் 352 சப்க்ளாஸ் 3. இது வந்து இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி பேசுது. கரெக்டுங்களா? ஸோ அங்கே வந்து பிரசிடென்ட் வந்து
அது ரிலேட்டடாக ஆக்ட் பண்ணும்போது கேபினட்டோட கம்யூனிகேஷன் இருக்கணும், அட்வைஸ் வேணுங்கிற மீனிங்ல இந்த ஆர்டிகல் இருக்கும். ஸோ கேபினட் அப்படிங்கிற வேர்டு வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு டைம் தான் வந்திருக்கு. ஆர்டிகல் 352 சப்கிளாஸ் 3. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்ல வந்து பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் கேபினட் இவங்களை வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இவங்களை பத்தி ஒரு சென்டென்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஆம்பிள வந்து ஐடி கார்டு, ஹோரோஸ்கோப் இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம் கரெக்டுங்களா? அது மாதிரி இந்த ரோலை பத்தின டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் படிச்சு காட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் இது உங்களுக்கு இது நோட்ஸ்லயே நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாமுக்கு முன்னாடி இது ஜஸ்ட் 2-3 டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. மேபி மேட்ச்ல சூஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெண்டுமே எண்ட் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் அட்டார்னி ஜெனரலும் கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இது எல்லாத்தையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ தட் முடிஞ்ச வரைக்கும் நான் குரூப் 1க்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன் பாலிட்டியை. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.